பகல்லையுமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு சவுண்டு கேட்டிருக்குங்க. ஏன்னா இந்த பொருள்லாம் எடுத்துட்டு வந்து அவர் பேக்கில் வச்ச பிறகுதான் ராஜுவுக்கும் நைட்லாம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கு. குமாருக்கும் பகல்லையுமே மத்தியான டைம்ல அவர் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ பயங்கரமா அலற மாதிரியும் அழுகிற மாதிரியும் பொருளை கொடுன்ட்டு பகல்லையுமே இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்குங்க. இதை வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ராஜு கிட்ட சொல்லவே இல்லைங்க. நடந்தது எல்லாமே பூசாரி கிட்ட சொல்லும் பொழுது அப்பதாங்க பூசாரியும் கரெக்டாக சொல்றாருங்க. பாத்தீங்களா, அந்த ஆத்மாவோட பொருளை வந்து உன் நண்பர் வந்து குமார் எடுத்துட்டு வந்து பேக்கில் வச்சிருக்காரு. எடுத்துட்டு வந்த அன்னைக்கு நைட்லேருந்து தான் உனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு அமானுஷமான ஒரு நிகழ்வு கேட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜுக்கிட்ட சொன்னோன்னே ராஜு கேட்குறாரு, என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, நீ இதை வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதான்ட்ட போக வேண்டியதான்ட்டு குமாரை வந்து பயங்கரமாக திட்டியிருக்காருங்க. உடனே பூசாரி என்ன சொல்லியிருக்காரு, நடந்த மாதிரி இருக்கட்டும், இது வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் இருந்தது நல்லதுன்னு